நண்பர்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கியிருந்த எமர்ஜென்சி எல்இடி லைட். இத வந்து இப்ப நம்ம எப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னு பார்க்கலாமா? வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பழைய இரும்பு கடைக்கு போயிருக்கும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே இந்த மாரி எமர்ஜென்சி லைட் இருந்தது. நம்ம எதுக்காக இத சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இதில இன்பில்ட்டா சோலார் பேனல் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்டாவே இருந்தது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல்னு இருக்கத்தால, இத எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெயில்ல வச்சாலே வந்து சார்ஜ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இத இப்ப எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, இதில 2 மோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லைட் வந்து ப்ளோ ஆகவே இல்ல. சரி ஓகே. நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைப் வந்து சார்ஜ் போடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட் டிசி பி டைப் சார்ஜர் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சும் சார்ஜ் பண்ணலாம். அடுத்து 12 வோல்ட் சப்ளை குடுத்தும் சார்ஜ் பண்ணலாம். அடுத்து ஏசி சப்ளை குடுத்தும் வந்து சார்ஜ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி வந்து எனக்கு இந்த எமர்ஜென்சி லைட் ரொம்பவே புடிச்சிருந்தது. அதனால வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நம்ம இது ஆன் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக 5 வோல்ட் சப்ளை குடுத்து பார்க்குறோம். 5 வோல்ட் சார்ஜர் வச்சு கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி ஆன் ஆகுது. டியூப் லைட் மாரி ஒரு எல்இடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த எல்இடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ளோ ஆகுது. இப்போ நம்மளோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி லைட் வந்து நல்லா தான் இருக்கு. அதாவது இந்த எமர்ஜென்சி லைட்டு நல்லா தான் இருக்கு. உள்ள வந்து பேட்டரி தான் போயிட்டு இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கெஸ்ஸிங். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத ஓப்பன் பண்ணி இதோட பேட்டரிய வந்து ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். ரிப்பேர் பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இந்த லைட்ட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லைட்ட நம்ம சுத்தி சுத்தி பார்க்குறோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ போட்ட அடையாளம் அந்த மாரி எதுவுமே இல்ல. இத எப்படி லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்படி ஒரு ஐடியாவே இல்ல. சரி எனிவே நம்ம இத எப்படியா இருந்தாலும் ஓப்பன் பண்ணி தான் ஆவணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்கேயாவது கேப் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். சரி ஓகே நம்ம இத ஃபைனலா ஓப்பன் பண்றது அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரியான மோல்டல் திங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் மிஷின் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹீட்டர். அதாவது சூடான காத்த வந்து இந்த மிஷின்லேருந்து வெளிய வரும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மேல இருக்க பிளாஸ்டிக்க வந்து லைட்டா ஹீட் பண்ணுறது மூலியமா, நம்மளால ஈஸியாவே ஓப்பன் பண்ண முடியும். இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. அதாவது 2 மோட் இருக்கு. 1, 2 அப்படின்ட்டு 2 ஸ்பீடு இருக்கு. இதில 2ல வச்சீங்கன்னா நல்லாவே ரொம்ப ஹீட் ஆகும். 1ல வச்சீங்கன்னா லைட்டா ஹீட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத ஹீட் பண்ணிக்கலாம். சைட்ல இருக்க அந்த பிளாஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிளாஸ்டிக்லாம் ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரிமூவ் பண்ண. 2000 years later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத நல்லாவே ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் பண்ணிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சைட்ல எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் நமக்கு. இப்போ பாருங்க சுத்தி சுத்தி ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பக்கம் மட்டும் லைட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிட்டுனே நம்ம அதையே ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடிய வந்து சூப்பரா ஓப்பன் பண்ணியாச்சு. இதில உள்ள வந்து ஒரு லாக் மாரி குடுத்துருக்காங்க. அந்த லாக்க வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லா கழட்டி எடுக்கணும். புடிச்சா இந்த எல்இடியோட கிளாஸ கழட்டுறதுக்காக நான் வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் பிட் போட்டு எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டு லைட்டா இந்த மாரி அதாவது நிம்பி விட்டுட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து நமக்கு நல்லா சூப்பரா ரிமூவ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இத மாரியே பண்ணுங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாது. சூப்பரா இந்த எல்இடிய வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இது ஓப்பன் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, இத சார்ஜிங் மாட்டுறதுக்காக ஒரு பிசிபி குடுத்துருக்காங்க. அந்த பிசிபில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேப்பர் மாரி இருக்கு. இது என்னடான்னு பார்க்கும்போது, ஐ திங்க் இது வந்து கெப்பாசிட்டர்ன்னு நெனைக்கிறேன். இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்க கேப் வந்து ஓப்பன் ஆயி உடைஞ்சு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நெனைக்கிறேன். இல்லன்னா வந்து இந்த மாரி ஏதாவது கெப்பாசிட்டர் வந்து வெடிக்கும். இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து இல்ல. இந்த கெப்பாசிட்டர் வேற என்ன வோல்ட்டு, எவ்வளோ மைக்ரோ ஃபாரட்ன்றதே தெரியல. சரி இத எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதோட மேல இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கழட்டுனவன் நல்லது பண்ணியிருக்கான். அதாவது உள்ளேயே போட்டு வச்சிருக்கான். உள்ளவே போட்டதால இப்ப நம்ம அத பார்த்து அது என்ன மைக்ரோ ஃபாரட், என்ன வோல்ட் அப்படின்ட்டு பார்த்து நம்ம ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதில உடைஞ்சு போன கெப்பாசிட்டரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 வோல்ட்டு 220 மைக்ரோ ஃபாரட் தான் கெப்பாசிட்டர் வந்து உடைஞ்சு போயிருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரியான கெப்பாசிட்டர நம்ம இந்த இடத்துல வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி வோல்ட்லயும் இத வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த லைட்ட வந்து தனியா எல்லாமே கனெக்டர் மாரி தான் குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சால்டரிங் வச்சிருப்பாங்க. இத வந்து நம்ம ஈஸியா இப்போ கனெக்டர் குடுத்ததால ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரியும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, லெட் ஆசிட் பேட்டரி குடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் இருக்கும். இந்த பேட்டரிய வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி, இதில எவ்வளோ வோல்ட் இருக்கு, இந்த பேட்டரி தேறுமா, தேறாதா அப்படின்றத செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கும்போது, ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு லைட்டா இப்படி நிம்பனா வந்து இந்த பேட்டரி வந்து கழண்டு வந்துரும். இப்போ கழண்டு வந்த பேட்டரி எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ இதில இருக்க இந்த சார்ஜிங் பிசிபிய வந்து தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, நம்ம அந்த சோலார் பேனல் வந்து ஒர்க் ஆகுதா? அது எவ்வளோ வோல்ட் வருது? அப்படின்றத செக் பண்ணி எடுத்துக்கணும். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனலோடல எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மல்டிமீட்டர டிசி 20 வோல்ட்ல செட் பண்ணிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனலோட அவுட் வருது பார்த்தீங்களா? அந்த ஒயர்ல வந்து
மல்டிமீட்டரோட ப்ரோபை வச்சு பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 to 6 வோல்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வச்சு நம்மளால் நம்ம பேட்டரியை ஈஸியாக சார்ஜ் பண்ண முடியும். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இந்த சார்ஜிங் பிசிபி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சார்ஜிங் பிசிபியில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே உடஞ்சி கிடந்தது. இந்த கெப்பாசிட்டர் வந்து இப்போ வந்து சரி சேஞ்ச் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ மட்டும் பார்த்துட்டு, இதே மாதிரியே கெப்பாசிட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வாங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிசிபிலாம் வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா, அது ஆல்ரெடி பண்ணியிருக்க சால்ட்ரிங் வந்து ட்ரை சால்ட்ரிங் ஆகிடும். இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோமோ, இல்லைனா ரிமூவ் பண்ண போகிறோமோ, அந்த இடத்துல வந்து நம்ம புதுசா இந்த மாதிரி லெட்டை வச்சு கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். மெல்ட் பண்ணிட்டோனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த சால்ட்ரிங் வந்து வைக்கிறதுக்கோ, இல்லைனா ரிமூவ் பண்ணுறதுக்கோ இருக்கும். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இப்போ நான் இதில் இருக்க கெப்பாசிட்டர், அதாவது பழைய உடஞ்சி போன கெப்பாசிட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட லீடை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டோனே நம்மகிட்ட இருக்க புது கெப்பாசிட்டரை இப்போ இந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணணும். நம்ம பழைய கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டரோட அந்த லீடு வைக்கிற ஹோல்ஸ்லாம் வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சால்ட்ரிங் விக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பேடை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது பிஜிஏ ரீவொர்க் பண்ணுறதுக்காக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒயிட் ஃப்ளக்ஸை வந்து லைட்டாக வந்து இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அப்ளை பண்ணி எடுத்தோனே இந்த கரெக்டாக இந்த விக் எடுத்துகிட்டு போயிட்டு, நம்ம எந்த இடத்துல பேடை க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த சால்டர் மேலே வச்சுட்டு, அது மேலே இந்த விக்கு மேலே தான் நம்ம டிப்பை வைக்கணும். அப்படி டிப்பை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அதில் இருக்க சால்டர் எல்லாமே இதில் ஏறிடும். இதில் ஏறிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பேட் வந்து க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையை யூஸ் பண்ணி கரெக்டாக பேடை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கெப்பாசிட்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணும்போது கரெக்டான சால்டரிங் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கெப்பாசிட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்குது. அதாவது ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு. இதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பிசிபிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் கோடு போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த கெப்பாசிட்டரில் எங்கே மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் ஒரு லீடில் வந்து அதாவது சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு மார்க் மாதிரி கோடு இருக்கா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட மைனஸ். இந்த வச்சு நம்மளோட கெப்பாசிட்டரை கரெக்டான பொலாரிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கெப்பாசிட்டர் சால்டரிங் பண்ண உடனே கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்திட்டோம். அதாவது இன்னும் கொஞ்சம் லீடு உள்ளே போணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது பேட் வந்து கட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம இந்த பேடை ட்ராக் பண்ணணும். அதாவது அந்த பேடை எந்த லைனில் போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு, அந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டால் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை வந்து இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே நமக்கு பழைய பேட்டரி, அதாவது இதுலேருந்து கழட்டணும் பார்த்தீங்களா, இந்த பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணும்போது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.3 வோல்ட்டு, 0.4 அந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து டெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரி தூக்கி போட்டு புதுசா லித்தியம் அயான் பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். லித்தியம் அயான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் 5 வோல்ட் இன்புட் கொடுத்து, அதாவது பேட்டரியோட சார்ஜிங்க்கு எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்றத செக் பண்ணி எடுத்துக்கிறோம். செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4.8 வோல்ட் அந்த மாதிரி வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தாராளமாக லித்தியம் அயான் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க லித்தியம் பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி எடுத்துக்கலாம். செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3.7 வோல்ட், 3.5 வோல்ட் இருந்தால் வந்து அந்த பேட்டரி வந்து ஓகே. அந்த மாதிரியான பேட்டரி தான் இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 2.9 வோல்ட், ஆல்மோஸ்ட் 3 வோல்ட் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணால் திரும்பி பூஸ்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் நமக்கு இந்த பேட்டரி வேணாம். இதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வோல்ட் ரீச் ஆகிற மாதிரி அந்த பேட்டரி வச்சு தான் நம்ம இப்போது இதுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி வந்து 3.5 வோல்ட் வருது. நண்பர்களே, இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேட்டரி எடுத்து நம்ம இந்த பேட்டரியை பேரலர் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ண போகிறோம். பொதுவாக கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. பேரலர் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேரலர் கனெக்ஷன்ன்றது அதாவது 2 பேட்டரியோட ப்ளஸ்ஸையும் இணைக்கணும், 2 பேட்டரியோட மைனஸையும் இணைக்கணும். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வோல்டேஜ் அதே மாதிரி அதாவது சேமாக தான் இருக்கும். அந்த பேட்டரியோட வோல்ட் என்னவோ அதே தான் இருக்கும். பேட்டரியோட எம்ஏஹெச் மட்டும் அதிகமாகும். இதுவே சீரிஸ் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரியோட ப்ளஸ்ஸையும், இன்னொரு பேட்டரியோட மைனஸையும் 2த்தையும் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 3.5 வோல்ட்டு ப்ளஸ் 3.5 வோல்ட்டு, ஆல்மோஸ்ட் 7 வோல்ட் கிட்ட நமக்கு கிடைக்கும். இந்த கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எம்ஏஹெச் அதே தான் இருக்கும். அதாவது பேட்டரியோட எம்ஏஹெச் என்னவோ அதே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பேரலர் கனெக்ஷன். இதில் நம்ம எதுக்கு பேரலர் கனெக்ஷன் சூஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி லைட்டு ரன் ஆகிறதுக்கு 3.7 வோல்ட், 4 வோல்ட் இருந்தாலே போதும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேட்டரி 2 பேட்டரியா கனெக்ட் பண்ணுறோம். 2 பேட்டரியா கனெக்ட் பண்ணும்போது, அதாவது பேரலர் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்காக நம்ம பேரலர் கனெக்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பேரலர் கனெக்ஷனில் இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி எடுத்துப்போம். ஃபைனலாக நம்மளோட பேட்டரி கனெக்ஷன் முடிச்சுட்டு, அதாவது போர்ட்லேயும் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த எல்இடியை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த எல்இடி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த லைட் வந்து எப்படி க்ளோ எரியுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடியை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கோம். லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எரியுது. இந்த எமர்ஜென்சி லைட்டை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம்.
இப்போ இந்த எல்இடி லைட்டை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணிட்ட உடனே இதோட பிரைட்னஸை வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இந்த கிளிக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.